அஸ்ட்ரோ 6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். குரோதி தமிழ் வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறக்குது. சுக்லபட்ச திதி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி ஷஷ்டி திதி அதிகண்ட யோகம் தைல தருணத்தில் பிறக்குது இந்த குரோதி வருடம். குரோதி அப்படின்னாலே பகை கேடு அப்படிங்கிற பொருள். 60 தமிழ் வருடங்கள்ல 38ஆவதா வரக்கூடியது தான் இந்த குரோதி வருடம். இந்த தமிழ் புத்தாண்டை பற்றி நமக்கு அனைவருக்குமே பல்வேறு விதமான மகிழ்ச்சிகளும் ஏற்றங்களும் இரக்கங்களும் இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த வருடமாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் பிறக்குமா, நம்மளுடைய தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்குமா, வாங்கிய கடனை எல்லாத்தையும் அடைப்போமா, நம்மளால் இந்த வருஷம் வீடு கட்ட முடியுமா, நம்மளுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடக்குமா அப்படின்னு பல்வேறு விதமான ஆசைகளும் நம்மளுடைய மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒவ்வொரு விதமான கனவுகளை நோக்கி நம்ம அடியெடுத்து வைக்க போறக்கூடிய ஆண்டு தான் இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு 2024ஆம் ஆண்டு. இந்த குரோதி வருடத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் மேஷராசியிலையும், செவ்வாய் கும்பராசியிலையும், புதன் மீனராசியிலையும், சுக்கிரன் மீனத்திலையும், குரு மேஷத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. கிரக பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுப கிரகமான குரு பகவான் ஆண்டின் துவக்கத்தில், அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி பகவான் ஆண்டின் இறுதியில் பங்குனி மாதம் 15ஆம் தேதி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த ஆண்டு முழுவதுமே ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் தான் பயணத்தை தொடங்குறாங்க. இந்த குரோதி தமிழ் புத்தாண்டோட பொதுவான பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மழை அப்படிங்கிறது இருக்கும். சூரியன் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று குருவோடு இணைஞ்சிருக்கிறதால சகோதரர்களோட உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனோடு சுக்கிரனை இணைஞ்சிருக்கிறதால உயர்கல்வியில் சில மாற்றங்கள்லாம் வரலாம். சனியோடு செவ்வாய் இணைஞ்சிருக்கிறதால இனம் தெரியாத புதிய நோய்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. மருத்துவத்துறைக்கே சில சவால்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வருடம். 8ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கிறதால பணப்புழக்கம் அப்படிங்கிறது சற்று குறையும். கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுமாரான நிலை தான் இருக்கும். லாபமும் இருக்காது, நஷ்டமும் இருக்காது. ஒரு கலவையான பலன்கள் தான் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறதால வெளிநாட்டு இறக்குமதியும் ஏற்றுமதியும் இந்த ஆண்டு அதிகரிக்கும். அந்நிய செலாவணிகள் அதிகரிக்க திட்டம் வகுக்கப்படும். இந்த ஆண்டு வெள்ளம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீர்நிலைகளில் வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாதிப்பு அப்படிங்கிறது உண்டு. மீன் வளம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். நேரத்தில் மழை பெய்யாது, விவசாயம் அதிக மழை பெய்து கெடும். இந்த ஆண்டு அதிக உஷ்ணமும் கடும் குளிரும் இருக்கும். உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள்லாம் திடீர் கட்டுப்பாடுகளால் தன் பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் கூட சூழ்நிலை வரும். தொழிலில் ஆண் பெண் இருபாலருக்கும் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது சரியாக அமையும். இந்த ஆண்டு காதல் திருமணம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த குரோதி வருடம். இதே மாதிரி எல்லா ராசிக்காரர்களுமே பைரவர் வழிபாடு செய்துட்டு வர்றது மிக மிக அவசியம். பெருமாளுக்கு ஏகாதசி நாட்கள்லையும் சிவபெருமானுக்கு சிவராத்திரி நாட்கள்லையும் விரதம் இருந்து வழிபட்டுட்டு வர எல்லா நன்மைகளுமே இந்த குரோதி வருடத்தில் கிடைக்கும். புதன் பகவானின் அருள் பெற்ற கன்னிராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். கன்னிராசியின் அதிபதி புதன் உங்க 7ஆம் இடத்துல புதன் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்றிருக்கிறாரு. அதனால நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது. இந்த வருடம் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எல்லாமே சொல்லுது. உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது தொட்டதுக்கெல்லாம் சந்தேகம் தருவார். இந்த சந்தேகம் கொடுக்கும் பயத்தை ராசி அதிபதி நீக்கி வருவதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நன்மையையும் கொடுப்பாரு. இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் நடந்துச்சு அப்படின்னா அதன் மூலம் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது வரும். வியாபாரத்துலலாம் நல்ல அதிர்ஷ்டம் ஏற்பட்டு வரவு அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணம், வர்த்தகம், இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதரர்களுக்கும் நல்ல வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது இந்த தமிழ் புத்தாண்டில் கிடைக்க போகுது. அதிக வேலை பொழுவால் நீங்கள் அவதிப்படலாம். உங்களுடைய நிறுவனத்திற்கு நல்ல வேலையாட்கள் அப்படிங்கிறது கிடைப்பாங்க. உங்களுடைய பூர்வீக நிலத்தை விவசாயத்துக்கு குத்தகைக்கு விடுறதுக்கு நல்ல ஆள் இந்த ஆண்டு கிடைப்பாங்க உங்களுக்கு. இந்த வருடம் உங்களுடைய வீட்டை புதுப்பிப்பீங்க. உங்களுக்கு வீடு, மனை, வாகனம் வாங்கிறதுக்கெல்லாம் முதலில் ஒரு இரக்கத்தை கொடுத்துட்டு பின் ஏற்றம் அப்படிங்கிறது வரும்.
காதல் விஷயங்கள்லாம் உங்களுக்கு கலரியாக்கலாம். பங்கு வர்த்தகத்துலலாம் லாபம் அப்படிங்கிறது கிடைக்காது, நஷ்டத்தை கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால பங்கு வர்த்தகம் பக்கம் போகும்பொழுது கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. கலைஞர்களுக்கெல்லாம் தொழிலில் நல்லது நடந்தாலும் மறைமுக எதிரிகளால் அதிக இன்னல்கள் அனுபவிப்பீங்க. இந்த ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாகனங்களில் செல்லும் பொழுதும் இரவு நேர பயணத்தின் பொழுதும் கூடுதல் எச்சரிக்கையோடும் கவனத்தோடு இருக்கணும். உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலாம், சற்று எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது நல்லது. இளம் வயது வேலைக்காரர்கள் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை குறைச்சிக்குங்க. கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கோபம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய குணம் செல்லுபடியாகாது. இந்த வருடம் கன்னிராசிக்கு வியப்பான அனுகூலம் அப்படின்னு சொன்னோன்னா 12ஆம் அதிபதி சூரியன் 8ல் நிற்கிறாரு. அதனால் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு செயல்பட போகுது. இன்னொன்று பார்த்தோன்னா 8ஆம் அதிபதி செவ்வாய் 6ல் மறைந்து அவரும் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கறாரு. கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பில் இரு யோகம் உங்களுக்கு அமைது. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் எத்தகைய சிக்கல் வந்தாலும் அதிலிருந்தெல்லாம் ஈஸியாக தப்பிச்சிருவீங்க. விரையாதிபதி சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறதால அதிக செலவு அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஆண்டு அவர் 8ஆம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை கொடுக்கறாரு. அதனால் செலவு அலைச்சல் அப்படின்னு ரெண்டுமே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எவ்வளவு செலவு செய்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு முதலீடும் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் உறுதியாக சொல்ல முடியும். இந்த ஆண்டு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வளர்ச்சி இருக்கும். தொழிலில் நீங்கள் நினைச்ச பணவரவு உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது. குடும்ப வாழ்க்கை, திருமணம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நீண்ட நாட்களாக உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இனிமேல் அந்த நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவீங்க. உங்களுடைய தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். புதிதாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் சுபகாரியங்கள்லாம் சிறப்பாக செய்து வைப்பீங்க. இருந்தாலும் இந்த ஆண்டு காதல் திருமணம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனதில் இனம் புரியாத மனக்குழப்பமும் கவலையும் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களோடலாம் கருத்து வேறுபாடு, மனக்கசப்புகள்லாம் வரலாம். இதன் காரணமாக குடும்பம் மற்றும் நண்பர்களிடத்துலலாம் பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை கூட வரும். இல்லைனா விட்டு கொடுத்து போகிறது நல்லது. யாரிடத்துலையும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் அப்படிங்கிறது வரும். இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு நல்ல கல்வி ஆண்டாக அமையப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். மாணவர்களுக்கெல்லாம் நீங்கள் எடுக்க நினைத்த மதிப்பெண் எடுக்கிறதுக்கு கடினமாக உழைப்பீங்க. உயர்கல்வி படிப்பதற்காக உங்களால் முடிஞ்ச அளவு எஃபெக்ட் போடுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும். உங்களுக்கு சாதகமான சூழல் அப்படிங்கிறது இந்த ஆண்டு அமையும். பெண்களுக்கெல்லாம் இது ஒரு மிகவும் அனுகூலமான ஆண்டாக இருக்கும். திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்பும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியமும் இந்த ஆண்டு கண்டிப்பாக கிடைக்கும். இடமாறுதல் வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு விரும்பியபடி இடமாற்றம் கிடைக்க போகுது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சாதகமான சூழல் அப்படின்னு தான் சொல்லணும். புதிதாக பொறுப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. முன்பு உழைச்சதை விடவும் இந்த ஆண்டு நீங்கள் சிறப்பாக உழைக்க போகிறீங்க. அதனால் உங்களுக்கு மக்கள் மத்தியில் பெயரும் புகழும் அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கிறதோடு கிடைக்கின்ற லாபத்தை முதலீடு செய்வதும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. நல்ல முதலீடாக செய்வீங்க. தொழிலோடு சில புதிய விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்க ஆர்வமாக இருப்பீங்க. உத்தியோகத்திலலாம் வேலையிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. மேலதிகாரிகளோட பாராட்டு, பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருடம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டு, இந்த தமிழ் புத்தாண்டு புதிய வாய்ப்புகளும் நல்ல பலன்களும் கிடைக்கும். உங்களுக்கு பெயர் புகழ் எல்லாமே அதிகரிக்கும். வாய்ப்புகள் தேடி வரும் பொழுது அதை பயன்படுத்திக்குங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சற்று பொறுமையை கையாள வேண்டும். அவசரப்படாமல் எந்த வேலையையும் பொறுமையாக செய்வதோடு முடிவெடுப்பதிலையும் அவசரப்படாமல் முடிவெடுக்கணும். அப்போ தான் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே பூர்த்தியாகும். பெரிய அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இந்த ஆண்டு இருக்காது. உடல் ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வரலாம். இருந்தாலும் உங்களுக்கு மருத்துவரை அணுகுனீங்க அப்படின்னா அது எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி உங்களுடைய வாழ்க்கையில் சிறு சிறப்புமாக அமையும். நினைத்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஆண்டு நடக்க போகுது.
இருந்தாலும் சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். உடல் நிலையிலையும் அக்கறை செலுத்தணும். உங்களுடைய பேச்சு வாக்குகளெல்லாம் மிக மிக கவனமாக இருக்கணும். இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு கன்னிராசிக்காரர்கள் அனைவருமே இந்த வருடம் முழுவதும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. காலையில் எழுந்து நீராடிட்டு குலதெய்வத்தை திருநீரை வச்சுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகரை வழிபட்டுட்டு வாங்க. தேய்பிறை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்வதும், உங்களால் முடியும் பொழுது திருச்செந்தூர் சென்று செந்தில் ஆண்டவரை வழிபாடு செய்வதும் மிக சிறப்பான பலனை கொடுக்கும். உங்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறதால புதன்கிழமையில் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் மாலைகள் கோர்த்து சிவபெருமானுக்கு அணிவிச்சுட்டு வாங்க. தயிர் சாதத்தை 10 பேருக்கு அன்னதானமாக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் மிக மிக சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும்.